நாங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நாங்கள் ரொம்ப சிறப்பாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால் இந்த மாநிலங்களை எல்லாம் இந்த டீலிமிட்டேஷனில் இதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறது நியாயம் இல்லை, இதனுடைய தொகுதிகளை குறைக்கிறது சரியில்லைன்ட்டு ஒரு பக்கம் அரசாங்கம் பெரிய அளவிலான ஒரு பெரிய புரட்சியே பண்ணிட்டு இருக்கிறது மாநில அரசாங்கம், பல மாநில முதலமைச்சர்களை எல்லாம் கூட்டி வைத்து. சரி, இன்னொரு பக்கம் நாம் அப்படியெல்லாம் செய்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த பிறப்பு விகிதம் குறைந்து இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலை உருவாக்கி இருக்கா? சரியா செஞ்சதுனால இந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் பறிபோயிரும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உரிமைக்காக அரசாங்கமே போராடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படியான ரிப்போர்ட்டும் வெளிவருது. சார், இந்த ஏற்றத்தாழ்வான நிலையால் என்ன பாதிப்புகள் ஸ்டேட்டுக்கு பொதுவாக சமூகத்தில் என்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? இது முதல்ல இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்திருக்கிறத பற்றி பார்க்கும்போது 0ல இருந்து 14 வயசு வரை உள்ள மக்கள் தொகையினுடைய சதவீதம் 24.8, 17ல இருந்து 49 வரை 59 வரை 66.2%. அப்போ நம்ம இந்தியாவினுடைய மக்கள் தொகையில பெரும்பான்மை ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க. இது இந்த நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது, ஒரு டெமோகிராபிக் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டெமோகிராபிக் அட்வான்டேஜ் நல்லா இருக்கணும்னா கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும், திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு பொருளாதார அறிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் வெளியிடப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது கல்வியில, சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல எல்லாத்துலயுமே தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருக்கிறதுன்றத கண்கூடாக பார்த்தோம். இப்போ இந்த மக்கள் தொகை அதிகரிப்பை பொறுத்தவரையில நம்ம தமிழ்நாட்டினுடைய ரேட் அகில இந்திய அளவுல அது 2% இருந்தாலும் பீகார்ல அது 3% இருக்குது, மேற்கு வங்காளத்துல 1.4% இருக்குது, ஆனா தமிழ்நாட்டுல அது 1.5% இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நீங்க சொன்ன டீலிமிட்டேஷன் என்ற பிரச்சனை வருது. டீலிமிட்டேஷன் மட்டுமல்ல, ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கும் போது அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரைட்டீரியா மக்கள் தொகையாக இருக்கிறது. அப்ப மக்கள் தொகை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுனால மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது பல திட்டங்கள்ன்றத கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இத பட்ஜெட்ல உரையிலையும் கூட சுட்டி காட்டி இருந்தாங்க, பொருளாதார அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பொறுத்தவரையில அதுக்கு தீர்வு இப்போ தமிழக முதல்வருடைய முயற்சியில பல மாநிலங்களை இணைத்து ஒரு பெரிய கூட்டாட்சிக்கான அடிப்படையை உடைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த டீலிமிட்டேஷன்ல தென் மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நல்லா செய்ததுனால அவங்க தண்டிக்கப்படக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. அதற்கான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது காலப்போக்கில் பெரும்பாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல இந்த பிறப்பு விகிதம் குறைகிறதுக்கும் கல்விக்கும் தொடர்பு, நேரடி தொடர்பு. இந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா, தாய்மார்கள், குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தாய்மார்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது 3.2%, படித்தவர்கள்னா 2% வரும்போது அது 1.7% இருக்கு. அப்போ படிக்க நம்ம நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொண்டால் அவர்களை வளர்க்கறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய முடிவுகள்ல மாற்றங்கள் வந்திருக்குது. அதனாலதான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களே கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேரு ஒரு குழந்தைக்கு மேல் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கிடுறது இல்லை. சிலர்லாம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய உறவு முறைகள் இன்னைக்கு மாறி இருக்கு. இது இப்போ சைனாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சைனாவில்
இதே மாதிரிதான் அங்க செய்தாங்க. குழந்தைகள் நிறைய பெத்துக்கிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் செய்து இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு இளையோர் இல்லை, இளம் பெண்கள் இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இப்போ அதை குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக ஊக்கம் கொடுக்கிறார். ஓகே, நிறைய குழந்தை பெத்துக்கிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க வந்திருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றமும் ஒரு காரணம். சரி, அங்க இன்னைக்கு ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை. அதனால நீங்க குழந்தை பெத்துக்கிட்டா பராமரிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இல்லை. ரெண்டாவது ஒரு முக்கியமான தகவல் இதுல வந்திருக்கிறது என்னன்னா, முதியோர்களுடைய எண்ணிக்கை. தமிழ்நாட்டிலையும் கேரளா போல மாநிலங்கள்லயும் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த முதியோர்களை கவனிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடுன்றது நம்ம கவலையோட பார்க்க வேண்டியது. புரியுது. இப்போ அதுக்கும் சீனாவே உதாரணமா எடுத்துட்டு பார்த்துக்கணும்னு சொன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி, அங்க முதியோர்களுக்கான நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு சாயங்காலம் விளையாடுறதுக்கான ஏற்பாடு, பொழுதுபோக்குக்கான ஏற்பாடு, அவர்களை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு, அவர்களுக்கு போக்குவரத்து வசதிக்கான ஏற்பாடு, இது எல்லாமே சிறப்பாக அங்க செய்யப்பட்டிருக்கிறத நான் கண்கூடாக போனதுனால பார்த்திருக்கேன். அதே மாதிரி நாமளும் இங்க செய்ய வேணும். அப்படி செய்யணும்னா அதுக்கு கூடுதலாக நிதி தேவைப்படும். அதை நம்ம கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் ஒரு கவலையோட பார்க்கக்கூடிய இந்த ஒரு புள்ளி விவரம் என்னன்னு சொன்னா, இந்த அனீமிக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை டாக்டர் சொன்னதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அகில இந்திய அளவுல இந்த 6 மாதத்திலிருந்து 59 மாதம் வரை உள்ள குழந்தைகளுடைய அனீமிக்கா இருக்கக்கூடிய குழந்தைகள் சதவீதம் 67.1. ஆனா தமிழ்நாட்டில் அது 57 தான். அதே மாதிரி பிரெக்னண்டா இருக்கக்கூடிய பெண்கள் 15 வயசு முதல் 49 வயசுல இருக்கிறவங்கல இந்திய அளவுல 52% அனீமிக்கு, தமிழ்நாட்டுல 44. ஆனா இந்த சதவீதம் கூட ரொம்ப மோசம்னு நாம பார்க்க வேண்டியது. ஓகே ஓகே. ஏன் ஒரு நீங்க சொல்றது பார்லிமெண்ட் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன் சார். பார்லிமெண்ட் ரிப்போர்ட் தான் அது. இல்ல இன்னைக்கு இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் இருக்கு. அதுல கரெக்ட். அதுல கொடுத்திருக்க கூடிய இல்ல, இந்த பார்லிமெண்ட்லயும் சொல்லப்பட்டது. நாங்க இதையும் பேசணும்னு. கரெக்ட். இது ஒரு முக்கியமான விஷயமாக கவனமா பார்க்க வேண்டியது. ஓகே ஓகே. இன்னொரு பக்கத்துல இந்த 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் பிறப்பு விகிதத்துல அதுல பெண்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது அது குறைந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில். ஓகே ஓகே. 1000 குழந்தைகள் பிறந்தால் அதுல 1000 சமமாக இல்லை. ஓகே. 878 குறைஞ்சிடுச்சு. 1020 இருந்திருக்குது. அதாவது பெண் குழந்தைகள் தான் கூட பிறந்திருக்குது. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது குறைந்து இருக்கிறது. இது கவலையோட பார்க்க வேண்டியது. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. பேசலாம் சார். தாமஸ் பிராங்கோ சார் வணக்கம். தாமஸ் பிராங்கோ சார், நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது சொன்னீங்க 0 to 14 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய சதவிகிதம் 84.08, 15 வயதிலிருந்து 49 வயது வரையிலானவர்களுடைய சதவிகிதம் 66.2. இது ரொம்ப ஒரு நல்ல அறிகுறியாக, அதாவது வேலை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சார், நான் இதை பிரித்து பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்னன்னா, வேறு ஸ்டேட்லேருந்து இங்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு நாம் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு மூலமாக எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் சார். அதே போல் அவர்களுக்கான மருத்துவ சேவையையும் இந்த அரசாங்கம் கொடுத்துட்ருக்குது. அவர்கள் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கொடுக்கறது. ஆனால் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாம் அப்படின்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் தான் வாங்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருவாய் இருக்குல்ல, அவன் இங்கே ஏதாவது வாங்கினாங்கன்னா அதன் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரெவென்யூ வரும். அது எதுவும் இங்கே கிடையாது சார். ஆனால் சேவைகளை மட்டும் இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது. சேவைகளை பாகுபாடு பார்க்காமல் கொடுக்கறது. ஆனால் அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட் அந்த பாகுபாடை பார்க்குறது சார். அவங்க இந்த பிறப்பு இறப்பு விகிதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு கிடக்குறாங்க சார். இந்த கணக்கீடுகளை எல்லாம் போட்டும் அரசாங்கம் காசு கேட்க வேண்டிய கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோமா சார்?
ஒண்ணு நான் கேட்டது சரியா தவறா தெரியல, ஆனா நீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திடுங்க ப்ளீஸ். தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க, நமக்கு இங்க வேலை வாய்ப்புக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறது. அந்த விதத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழ்நாடு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது. அது தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னீங்க இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லி, நான் நாகாலாந்துல 10 வருஷம் வேலை பார்த்தேன். இன்னர் லைன் பர்மிட் வாங்கி தான் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாகாலாந்துலயே கூட ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணி எப்போ வேணாலும் யார் வேணாலும் போக முடியுது. இன்னர் லைன் பர்மிட் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்க வந்து குறிப்பிட்ட சில ஏரியாக்குன்னு சொல்லுங்க சார், எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல நீங்க தமிழ்நாட்டுல போற மாதிரி. இல்ல இல்ல, அந்த இன்னர் லைன் பர்மிட் கொடுக்கும்போது அவங்க நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்றத சொல்றாங்க. அங்க செட்டில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். அங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, நாகாலாந்துல, மணிப்பூர்ல வந்து வெளியில உள்ள ஆட்கள் லேண்ட் வாங்க முடியாது. அங்கேயே செட்டில் ஆகி அங்க உள்ள லேண்டை வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. பழங்குடி மக்கள் இருக்கிற இடம், அவங்கள பாதுகாக்கணும். எனிவே அது இருக்கட்டும். அதே நேரத்துல தமிழகத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு வேலை தேடி வரக்கூடியவர்கள் தான் நிறைய இருக்காங்க. மருத்துவ உதவிக்கு வர்றது 1% இருக்குது. இந்த வேலை தேடி வரக்கூடியவங்கள்ல பலரும் இங்க செட்டில் ஆகவும் செய்யறாங்க, இங்கேயே லேண்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க. நானே நேரடியா பார்த்திருக்கிறேன். பட் யாருனாலும் பெரும்பான்மை வந்து நம்ம பிறந்த மண்ணில போய் வாழணும்னு தான் நினைப்பாங்க கடைசியில. அதனால அங்க லேண்ட் வாங்குவாங்க. அதே நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறதன் காரணமாக தமிழ்நாடுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மக்கள் தேடி வர்றாங்க. ஒரு வியப்போடு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை இந்தியாவும் பார்க்கிறது, வெளிநாடுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் கூட பார்க்கறாங்க, பாராட்டுகிறார். இப்ப இந்த நேரத்துல நமக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு தான். இந்த ஒன்றிய அரசுல ஆட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுடைய கொள்கை, அவங்களுக்கு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து ஒரு முட்டாள்தனமான தவறான கொள்கை. அதே மாதிரி அவங்க அமுல்படுத்தக்கூடிய பொருளாதார கொள்கை வந்து பெரும்பணக்காரர்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய பொருளாதார கொள்கையாக இருக்கிறது. மூணாவது வந்து இந்த பெடரலிசம், நம்ம அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையே கூட்டாட்சி தான். அந்த கூட்டாட்சிக்கு எதிராக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நம்ம இங்க வரக்கூடிய வரி பகுதியில் எவ்வளவு சதவீதம் இங்க இருந்து வருதோ அதே பெர்சன்டேஜ்ல ஜிஎஸ்டியை கொடு, இன்கம் டாக்ஸை கொடு, அந்த செஸ்ன்னு ஒன்ன போட்டு அதுக்கு ஒன்னும் கூட ஷேர் மாநிலத்துக்கு கிடையாது அப்படின்னு கொண்டு வருது. அந்த மாதிரி தவறான கொள்கைகள்ல தான் பிரச்சனை. அது அவங்கள மாத்தணும்னாக்க இது ஒன்றிய அரசு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மாதிரியாச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனை தீர்வு காணும். அதே மாதிரி டீலிமிட்டேஷன்ல கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் வேறையாக இருக்குது. இன்னைக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசம் மட்டும் போதும், அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு நாட்டை ஆழ்ந்துடலாம். அங்க இப்ப கூடும்போது இன்னும் கூட போகுது. அப்படி கூடியாச்சுன்னு சொன்னா மற்ற மாநிலங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க, நாங்க ஆட்சி நடத்துவோம்னா நிலைமை வந்துடும். அதை இன்னைக்கு ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க. அது நிறைவேறக்கூடாது. அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் குரல் எழுப்ப வேண்டும் என்பது தான் தேவை. கடைசியா நான் இன்னும் ஒரு வார்த்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு அறிக்கையும் கூர்மையாக பார்த்து அந்த அடிப்படையில புதிய திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசுன்ற முறையில முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே, ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வந்திருக்கிற 3 விஷயத்த சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து நம்ம இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோன்றது குறைந்துட்டு போகுது. அது வந்து நம்ம கவலையோட பார்க்கணும். அந்த பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. 2வது மற்ற இந்திய அளவில் உள்ள ஆவரேஜோட நம்மளுடைய குடும்பத்துல முடிவெடுக்கிறது ஒரு நல்ல சாப்டர் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் ஒரு சாப்டர் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல பெண்கள் பங்கேற்பு என்பது தமிழ்நாட்டுல 92.8% இருக்குது. அதே நேரத்தில் அதே மாதிரி பெண்கள் வேலை வாய்ப்பு என்பதுல 40.8 இருக்குது. தேசிய அளவில் அது வர 25% தான். அதே நேரத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை என்பது நேஷனல் ஆவரேஜ் 29, தமிழ்நாட்டுல 38 இருக்கு. குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய வன்முறை அதை ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அதையும் இந்த ரிப்போர்ட் பேசி இருக்கு இல்லைங்களா சார்?
ஆமா ஆமா. அதுல ஓகே. குடி குடிபோதை புகைப்பழக்கம்ன்றதுல டொபாக்கோல தேசிய அளவுல 38% பேர் சிகரெட்டு புகையிலை பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அது குறைவா, அதை விட குறைவு 20, அது கூட மோசம். ஆனால் மது பழக்கம் உள்ளவர்கள் தேசிய அளவுல 17%, தமிழ்நாட்டுல 25% இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாடு அரசு கவனமோட பார்க்கணும். அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக வங்கித்துறையை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல சந்தோஷமா பார்க்கிறது 92.2% பெண்களுக்கு அவங்களுக்கு தனி அவங்க பேர்ல கணக்கு இருக்கு. ஓகே 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 ஓகே. இது வரவேற்க தகுந்த விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே சார், ஓகே, பேசலாம்.